இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி நீதான் பாட்டியோட பேரனா? நான் சந்தேகப்பட்டது சரிதான். பாருங்க முகத்தை மூட பாரு. அபிராமி, அபிராமி, அம்மா நாச்சியா, அபிராமி, 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 அபிராமி. அபிராமி, ஐயோ அபிராமி, அம்மா, அபிராமி, ஐயோ கடவுளே, அபிராமி, நாம அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்கோமா? சார் கொல்லிப்பட்டுகளா திருப்பாகாத போக சார். அபிராமி, ஐயோ இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டேவா அபிராமி, ஐயோ அபிராமி, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அழாதீங்கம்மா, அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டு போகுது. அபிராமி நம்மளை விட்டுட்டு போயிட்டாளேடா. என்னடி யாரையுமே காணும்? அதான்க்கா எனக்கும் புரியல. கொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கே. ஷோ, இவ்ளோ தூரம் வந்து எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. சரி அண்ணே, ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. என்னம்மா என்னம்மா? அது என்ன இங்க யாரையும் காணும்? இப்பதாம்மா கொல்லி போட்டு போனாங்க. கொல்லி யாரு வச்சாங்க? என்னம்மா கேள்வி? அவன் பையன் தான் கொல்லி வச்சான். பையன்னு யார சொல்றீங்க? சேதுபதி ஐயாவுடைய பேரனாமா கொல்லி போட்டு போறாப்ல. ஏய், இப்ப இதுக்கு என்ன சொல்ற? என்ன இப்படி கூட்டிட்டு வந்து அலைச்சல்ல விடுறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? எத்தனை தடவை பட்டாலும் உன்னை நம்பி நான் வரேன் பாரு. என்ன சொல்லணும்? அக்கா, யார் கொல்லி வச்சாங்கன்னு நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. கண்டிப்பா உன் டிரைவர் மாப்பிள்ள தான் கொல்லி வச்சிருப்பான். வண்டி பஞ்சர் ஆனதுனாலதான் உன்கிட்ட என்னால நிரூபிக்க முடியல. ஏய், என் வாயில ஏதாவது வந்துட போகுது. ஏண்டி, உனக்கே இது சலிப்பா தோணல? போதும், இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கோ. இதுக்கு மேல நான் அதை நிரூபிக்கிறேன் இதை நிரூபிக்கிறேன்னு எதையாவது சொன்னேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சரி. ஏய், உன்னை நான் பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. இது பாரு, நடந்தே வந்தது எனக்கு காலெல்லாம் வலிக்குது. வண்டியை முதல்ல பஞ்சர் ஒட்டிட்டு போலாம் வா. அக்கா வா. அத்தைன்னு கூப்பிடுமா? ஏன் ஆன்ட்டி? ஆன்ட்டின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காதா? அது இல்ல, அத்தைன்னு கூப்பிடும் போது இருக்கிற சந்தோஷம் நெருக்கம் ஆண்டின்னு கூப்பிடும் போது இருக்காது இல்லம்மா. ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அப்ப இனிமே நான் அத்தனை கூப்பிடுறேன். கூப்பிடுமா, வாய் நிறைய கூப்பிடு. அத்தை.
ராஜாவோட அம்மான்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என் அத்தைன்னு எனக்கு இப்பதான் தெரியும். தாத்தா பாட்டி தான் உங்க அம்மா அப்பா, என் அப்பா தான் உங்களுக்கு அண்ணன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நாம மனசுல என்னென்னமோ யோசிக்கிறோம், திட்டம் போடுறோம். ஆனா எல்லாமே ஒரே செகண்ட்ல மாறி போயிடுது. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்ச 2 குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. இவ்வளவு காலம் நடந்த கதையெல்லாம் என் தங்கச்சி கூட பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த தங்கச்சி இல்லாம போயிட்டா. நான் பெரிய பாவி மாப்பிள, பெரிய பாவி. இன்னைக்கு என் தங்கச்சி இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம் மாப்பிள. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள. என்னால எல்லாருக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம கையால் ஆகாதவனா இருக்கிற நான் போய் என் தங்கச்சி உயிரோட இருந்திருக்க கூடாதா? ராசராசா, என்னையா நீ இப்படி எல்லாம் பேசுற? அபிராமி போய் சேர்ந்துட்டா, அதையே என்னால தாங்கிக்க முடியல. நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு தானையா ஆசைப்பட்டேன். அதுதான் நடக்கல. நீ நல்லபடியா வாழலையா? நீ உன் குடும்பத்துல ஒத்துமையா இருக்கணையா? மறுபடியும் இன்னொரு இழப்பை இந்த அம்மாவால தாங்க முடியாதியா. இனிமே அப்படி எல்லாம் பேசாதயா, என்னால தாங்க முடியாது. அம்மா போனது உங்க எல்லாரை விட எனக்கு தான் பெரிய இழப்பு. அவங்கள ஒவ்வொரு நிமிஷமே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்காகவே வாழ்ந்தவங்க, மனசு பூரா அவங்க நினப்பு தான் இருக்கு. அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பா நான் அதை செய்வேன். ஐயா கார்த்தி, நீ செய்வையா? கண்டிப்பா நீ செய்வ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.